20,000 அடியில் பறக்க போகிறாங்க. In case of landing on water, this cushion can be used as a flotation device. Roll it out, turn it around. It's a flotation device, small like that. I'm going to use those two, and then we get to evacuation. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க. சீட்டை உருவனீங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டிங் டிவைஸா, தண்ணியில் விழுந்தீங்கன்னா 2 பக்கம் கையை கொடுத்துக்கிட்டு மதக்கலான்றாரு. எப்படி உருவுறதுன்னு தெரியல. நானும் உருவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், உருவ வரமாட்டுது. வருது 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 வருது. Oh, good moment. Yeah. Not right now. Yeah, I'm just checking. No. That's good, yeah. உருவி பார்க்காம சிரிக்க நக்கல் அடிக்கிறாரு. தலைவன் ரொமான்டிக் மூடில் இருக்காரு. கொஞ்சம் குச்சாலாக தான் இருப்பாப்புல. ஃப்ளைட் என்ன விடலாம். இது பைலட் இல்லை, ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி போல். மேலுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏர் ஹோஸ்டா, ஹோஸ்டஸ், ஹோஸ்ட் என்ன சொல்லுவாங்க. உருவியை பார்க்குறேன், அவர் வந்து நாட் நவுன்றார். ஆமாங்க, எங்க எடுத்துருங்க, வெளுப்புறோம். பிடிங்கிருச்சு கை. ஓகே ஓகே, இப்படி தான் உருவணும், இப்படி தாங்க உருவணும், தெரிஞ்சுக்கங்க. இங்கே பிடிச்சிக்கிட்டு ஒரு இழு இழுத்தீங்கன்னா வெளுக்குற உருவிட்டு வந்துடுதுங்க. அதுக்கப்புறமா பின்னாடி ஏதோ இது மாட்டிக்கிற இது இருக்கான், வயர் மாதிரி. அதை மாட்டிக்கிட்டு அப்படியே மிதங்கடான்றாரு. நல்லபடியாக போய் சேருவோன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்றாங்க. ஃப்ளைட்டு வேறு 1 மணி நேரம் டிலே. எதையும் மறைக்கிறாங்களா? ரைட் கட்டிட்டு மிதந்துட வேண்டியதான். அப்போ தண்ணியில் விழுந்தால் தானே இதில் மிதக்கணும். தரையில் விழுந்து மிதந்து ஒன்றும் இது இல்லையா? அப்போ தரையில் விழுந்தா நம்ம சொன்னார். தரையில் விழுகிறப்ப பேராசூட்டாக யூஸ் ஆகுமோ? ஆகாது. அவ்வளோலாம் டெக்னாலஜி கிடையாது. பார்ப்போம். தண்ணியில் விழுந்தா இது, ரோட்டில் விழுந்தா இது, நிலத்தில் விழுந்தா என்னன்னு தெரியலை. பார்க்கவே வேணாம் அது என்ன ஆகும்னு. ஆக்சுவலாக வீல் வந்து நம்ம ஊர் லாரி டயரோட சின்னது தாங்க. பஸ்ஸு டயர் அளவு இருக்கும், லாரி டயர் அளவுலாம் கிடையாது. நல்லா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 2 எக்ஸல் லைட்டும் ஆன் ஆகுமா ஏதாவது பிரச்சனைனா? கொஞ்ச நாளாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், எத்தனை நாள்னு எக்ஸாக்டாக மறந்துட்டேன். நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. நினச்ச மாதிரி போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நினச்ச மாதிரி போகாதப்பையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேடான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நினச்ச மாதிரி போயும் நிறையா இருக்குங்க. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு ஒவ்வொரு ஃப்ளைட்டும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சதுங்க. உடனே தூக்குனா அப்படியே டைவ் அடிக்கிற மாதிரி இருக்குது. தலை கிருங்குது. இந்த ஃப்ளைட்டு தூக்கும்போது மட்டும் அப்படி ஆகுது. சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ பாய் ஜான்சிபார். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இந்த ஜான்சிபாருக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். இதாங்க சவுத்தில் பீச் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சவுத் பீச்சஸ். இது சவுத் இல்லை, நம்ம ஏர்போர்ட்டை ஒட்டி இருக்குது. சவுத் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் வியூ நல்ல ஒரு சன்செட் டைம். அப்படியே அந்த ஷாலோனஸ் மாறுது பாருங்கள். கீழே பாருங்கள் அந்த ஷாலோனஸ் மாறுது பாருங்கள். லைட் திருப்புறாங்க. இந்த சின்ன ஃப்ளைட்ஸ்லாம் திருப்பும்போது பயமாக இருக்குங்க. அப்படியே திரும்புதுங்க. ஏன்டா திரும்ப தானா செய்யும், முட்டா பையன் கேட்காதீங்க. ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அவங்க கீழே திருப்பும்போது நம்ம ஏதோ வண்டி திருப்புற மாதிரி திருப்புறாங்களா, அது வந்து பயமாக இருக்குது. மட்டாட்டா அந்த வார்த்தை தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ளைட் இங்கேருந்து வியூவே கடல், அதை சுற்றி கிராமம், அப்படியே ஒரு பிட்டு மட்டும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். நிறையா நல்ல அனுபவங்கள், ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸஸும் இருந்தது. டைட்டாக ஏற்றி இறக்குனா கூட அது ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குங்க. பாய் ஜான்சிபார். ஏங்க இதாங்க அந்த சாண்ட் பேங்காக இருக்குமோ?
கரெக்டுங்க, இதாங்க ஸ்டோன் டவுனு. இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜு தான் வந்து ஸ்டோன் டவுன், அது ஹார்பரு. கரெக்டு. அப்போ நம்ம இந்த ஏரியாவில் தான் தங்கிட்டு இருந்திருக்கோம். அந்த ஏரியாவில் நம்ம தங்கிட்டு இருந்திருக்கோம். இந்த ஏரியா இங்கே தான் நம்ம தங்கிட்டு இருந்திருக்கோம். ஹார்பரு. இந்த கீழே இருக்கிறது சாண்ட் பேங்க்கு. லோ டைடில் அந்த சாண்ட் பேங்க் இருக்கும், ஆட்கள்லாம் இருக்காங்க. பிரிசன் ஐலாண்ட் எங்கே இருக்குது? பிரிசன் ஐலாண்ட் இப்போ தள்ளி இருக்கணும். இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதாக இருக்கலாம் பிரிசன் ஐலாண்டு. இன்டர்நெட் வருதுங்க இந்த ஹைட்டுக்கு. நம்ம 20,000 அடி வரைக்கும் போவோமா. 20,000 அடினா இவங்க ஷில்லிங்ஸ் கணக்கே போனோம்னா 600 மீட்ரு. ஷில்லிங்ஸ் கேல்குலேஷன் தான், டிவைடட் பை 3.33 அடியும் மீட்டரும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது. போது பாருங்கள், சின்னோண்டா அந்த ரைட் சைடு கீழே கார்னரில். சூப்பர். இந்த அழகான ஒரு தீவுக்கு ஒரு நன்றி. மேகங்களை பாரு. 2 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு கூட 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு கேஷ்யூ நட்ஸும் காடமம்முமா முந்திரி பருப்பு, ஃப்ரைடு முந்திரி, சும்மா இல்லை, கோக்கு கொடுத்துருக்காங்க. 4,500 ஃப்ளைட்டுக்கு, $50 ஃப்ளைட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் ஏர்க்ராஃப்ட்டு, லோ காஸ்ட் ஏர்லைன்ஸாக இருந்தாலும் சூப்பர். எல்லா ஃப்ளைட்டுமே ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. கம்மியான தூரம் ஃப்ளைட்டாக இருந்தால் ஸ்நாக்ஸாக கொடுக்குறாங்க. நம்ம வந்து டாரசலாம்லேருந்து ஜான்சிபார் வந்தப்போ ஏதோ சாக்லேட்டு ஒரு பிஸ்கட் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. சரியாக 15 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம ஜான்சிபார் அங்கே இருக்க தீவு பாருங்கள். அந்த தீவில் இருந்து இது டருசலாம், டாரெஸ் சலாம்னு நான் சொல்கிறேன் இல்லை, அது வந்து டருசலாம் அப்படின்னு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இது அந்த மெயின்லேண்டு டன்சானியா. ஸோ இங்கேருந்து அங்கே டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆக 20 நிமிஷம். ஆனால் நம்ம இங்கேருந்து அங்கிட்டு போகிறோம். அப்படியே அங்கிட்டு அருஷா மவுண்ட் கிளிமாஞ்சாரோ பார்க்க போகிறோங்க. வந்துட்டோங்க 15 நிமிஷத்தில். அது 10 நிமிஷம் ஃப்ளைட்டில், 5 நிமிஷம் டேக் ஆஃப், 5 நிமிஷம் லேண்டிங், 20 நிமிஷம். ஜான்சிபார் டு அருஷா, இது டாரசலாம். ஆனால் நம்ம அருஷா போகிறோம், அது 1 hour 10 minutes. ஆமாங்க, நான் வந்து சின்ன ஃப்ளைட்டுன்னு சொன்னது டருசலாம் டு ஜான்சிபார் சொன்னேன். அது வந்து 20 நிமிஷம் ஃப்ளைட்டு. 20 நிமிஷம் ஃப்ளைட்டுக்கு சாக்லேட்டோ பிஸ்கட்டோ கொடுத்தாங்க. இது 1 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு இது கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸில் வந்து கென்யா டு வந்தோம், நைரோபி டு, அது வந்து கென்யா ஏர்வேஸ்ன்னு நினைக்கிறேன், நைரோபி டு டாரசலாம் வந்தது. அதில் வந்து நமக்கு சாண்ட்விச் கொடுத்தாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம சென்னையிலேருந்து இதுக்கு வந்தப்போ, எத்தியோப்பியா வந்தப்போ நமக்கு வந்து ஒரு மீல் கொடுத்தாங்க, அந்த ஒயிட் சாஸ் போட்டு சிக்கனு. அதுவே வந்து கொஞ்சம் ரெட் கலர் சாஸ் போட்டு சில்லி டொமேட்டோ சாஸ் போட்டு சிக்கன் வந்து அதே எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் அங்கேருந்து டருசலாம் வரப்போ கொடுத்தாங்க. கென்யா வரப்போ, நைரோபி வரப்போ, எத்தியோப்பியா டு நைரோபி, அடிஸ் அபபா டு நைரோபி, நைரோபி டு டருசலாம் வந்து சாண்ட்விட்சு அந்த ஐட்டம் நைட்டு. டருசலாம்லேருந்து அங்கே சாக்லேட்டும் பிஸ்கட்டும், அங்கேருந்து இங்கே வந்து முந்திரியும் கோக்கும். ஸோ எந்த ஃப்ளைட்டுமே எம்டியாலாம் விடலைங்க. டெய்லி 10 to 12 கிலோமீட்டர் நடக்கிறோங்க. அசால்ட்டாக நம்ம வந்து எந்த பிளானும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம்ல, அதுவே நம்ம 10 to 12 கிலோமீட்டர் டெய்லி நடந்திருக்கோம். மினிமம் நான் சொல்கிறேன், ஒஸ்ட் கேஸ் 12 அந்த மாதிரி. We don't wish you to stay in Russia and hope to travel in the near future. Thank you very much. ஒரு சின்ன பிரச்சனையா, ஒரு 5 minutes வந்து இங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆகுமா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு 5 o'clock வந்து பிளாக் ஹோல் டைம் வந்து 4:40. ஸோ ஒரு 5 minutes சுற்றிட்டு அதுக்குள்ளே தெரிஞ்சிருமா. ஸோ அதுக்குள்ளே லேண்ட் பண்ண முடியும்னா லேண்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா திரும்ப போவாங்க போல். ஃப்ளைட்டில் என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாமே கிட்டத்தட்ட நடந்துருச்சு நமக்கு 4-5 ஃப்ளைட்லேயே. 5 minutes நம்ம இங்கே ரவுண்ட் அடிப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா லேண்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லேண்ட் பண்ணுங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் ரிட்டர்ன்லாம் போக முடியாது, போகாதீங்க, சேஃபாகவே லேண்ட் பண்ணுங்க, சேஃப்டி ஃபர்ஸ்ட். பெர்மிஷன் கிடச்சா லேண்ட் ஆகுமா. இப்போதைக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். ஆஃப்ரிக்காவோட லார்ஜஸ்ட் மவுண்டைன் மவுண்ட் கிளிமாஞ்சாரோ. மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் இதான் பெருசுன்னு நினைக்கிறேன். இதுவால் மவுண்ட் ஆல்ப்ஸ், அது வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ இது பெருசாக அது பெருசான்னு தெரில. ஆனால் கிளிமாஞ்சாரோக்கு அப்புறம் இது, அது என்னது, எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் இதான் பெருசுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. செகண்டோ தேர்டோ. ஆஃப்ரிக்காவில் இதான் லார்ஜஸ்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து மவுண்ட் கென்யா. அது வந்து போகிறதா இருந்தோம், நம்ம பிளான் வந்து வீணாகிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப நேரமாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கிட்ட சுற்றிட்டு திரும்ப இப்படியே வந்தோம். இப்போ ஆரம்பித்த இடத்துல ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டாங்க.
அடுத்த சர்க்கிள் போவாரா இல்லை இறக்குவாரான்னு தெரில. டிசென்ட் ஆகிற மாதிரி தெரியுது, பார்ப்போம். என்ன மாதிரி ரீசன்ஸ்னால இப்படி இதாகுங்கிறது தெரியல. இது ரெகுலராக யூஸ்வலான திங்கா இல்லை என்னன்றது தெரியல. அடிக்கடி ட்ராவல் பண்ணவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள், இது வந்து எதனால் இந்த மாதிரி நடக்கும்னு. வந்து கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு பெர்மிஷன் கிடச்சா லேண்ட் பண்ணுவோம், இல்லைனா நம்ம ரிட்டர்ன் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி ரவுண்ட் அடித்தாங்க. ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்கு தலைவன் ஃபோனை எடுக்கிறாரு. ஃபுட்பால் பிளேயர் மார்ஷலோ மாதிரி இருக்கார். டிசென்ட் ஆகுறவங்க ஓகே, பெர்மிஷன் கிடச்சிருச்சு போல் அப்டேட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனையும் காணோம். கீழே பசுமையான ஃபார்ம் லேண்டு அருஷாவில். அப்படியே இடையில குட்டி குட்டி கிராமங்கள். சில கிராமங்கள் மலை மேலே இருக்குது, சில கிராமங்கள் கீழே இருக்குது. நேராக பாதை ஒரு கிராமத்தை இன்னொரு கிராமத்தை கனெக்ட் பண்ணுது. ஃபுல் பசுமை. அதில் மேகம் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. சாரி, மேகம் போல் நம்ம வந்து மேகத்தை கடந்து வேகமாக போயிட்டுருக்கோம். சின்ன பசங்க ட்ராயிங்லாம் வரையும் போது மேகம் வரைவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. எதுக்கு அந்த பபுளாக வரைகிறாங்கங்கிறது இங்கேருந்து பார்க்குறப்ப தான் தெரியுது. உண்மையிலே பபுளாக தான் இருக்குது. மேகத்துக்குள்ளே இறங்குதுங்க. அப்போ கரெக்டாக நாங்கள் பெர்மிஷன் கிடச்சிருச்சுங்க. ஒரு ரவுண்டு முடித்தாங்க. ஒரு ரவுண்டு முடித்தோடனே மேபி வேறு ஏதாவது ஃப்ளைட் வந்து குறுக்க இது லேண்டிங்கில் இருந்தனால அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளைட் வந்து லோ காஸ்ட் ஏர்லைனு, சின்ன ஏர்லைன் தான், அதாவது சின்ன ஃப்ளைட் டைம் தான். நமக்கு எடுத்ததே வந்து 1 மணி நேரம் டிலே. 2:30 மணி ஃப்ளைட் தான். நம்ம 2:30 மணிக்கு ஏர்போர்ட் வந்து 2:45 வந்து ஆஃபீஸ் அந்த கவுண்ட்ரு போய், போர்டிங் கவுண்ட்ரு போய் டிக்கெட்டை பற்றி விசாரித்து நம்ம 2:40 2:45 தான் நம்ம புக் பண்ணோம் டிக்கெட்டு. 2:45 புக் பண்ணி 3 மணி ஃப்ளைட்டு, 2:30 மணி ஃப்ளைட்டு 3 மணின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோ. அடுத்து வந்து நமக்கு எடுத்தது வந்து 3:30. மொத்தம் 11 பேர் பறக்கிறோம், 11 பேசஞ்சர்ஸ். மொத்தம் 37 சீட் இருக்குங்க. விவசாய நிலங்கள், சின்னதாக குளம், தண்ணிக்கான இந்த இடம், நதி அப்படியே சின்னதாக போயிட்டே இருக்குது. நீளமாக குட்டி நதி, ஆனால் நீளமாக போகுது. என்ன அதை உடஞ்ச மாதிரி இருக்குது 2 பக்கமாக. ஆஃப்ரிக்கா எதுவும் துண்டா உடையுதா? இவ்வளோ பெரிய விரிசல் விழுந்துருக்கு. நதி இல்லை. லேண்டிங்க்கான ஒரு விஷயமே இல்லை, ஆனால் டிசென்ட் ஆகுது. ஃப்ளைட் ஸ்லோவாகுது. ரன்வே எங்கே இருக்குது? ஓ, வீல் வந்துருச்சு. ஓகே, நம்ம எங்கே லேண்ட் ஆக போகிறோம்? ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சரல் லேண்டுங்க. இந்த இடத்துல நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட் இவ்வளோ க்ளோஸில் பார்க்கல. அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் விவசாய நிலங்கள். அவங்கவுங்க நிலம் வீடு. ஒரு ஏரியா, ஸ்ட்ரீட்டு, சிட்டின்ற மாதிரி இல்லை இந்த பக்கம். ஆனால் இப்போ நம்ம அந்த சிட்டிக்குள்ளே போகிறோம். ஓ, மில்லியனர் வில்லா மாதிரி இருக்குங்க இந்த பக்கம். 1 2 பார்க்க. பூல் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஃபுட்பால் கிரவுண்டு. ஐயோ, சீட்டை பிக்கிற வேலை வருமா? ஆனால் அது கடலுக்கு மட்டும்தானே. 2 பக்கம் கட்டிட்டு பறக்கலாம் முடியாது. இந்த பில்லியனர்ஸ் இவங்க வச்சுருக்க மாதிரியான இடங்கள் போலங்க. அது பார்ஷ் ஏரியா, ப்ராப்பர் பார்ஷ் ஏரியா. ரொம்ப அழகாக இருக்குது, மினியேச்சர் மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாகவே வில்லாஸ். எங்கடா டேய் லேண்டிங்கான இதே காணோம். லேண்ட் ஆகிறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் கண்ணில் தெரியல. சைடில் ரன்வே எங்கடா டேய்? ரன்வே வந்துருச்சு. அட பாவீங்களா டேய், எவ்வளோ ஷார்ட்டாக நின்றுச்சு பாருங்க. பஸ் மாதிரி 5 சீட்டு, மொத்தம் 8 ரூபா 4 சீட்டு, 32 5 37 சீட்டு. அதில் 11 பேர் இருக்கும். நம்ம முன்னாடி சீட்லேயே பாருங்கள், எல்லாமே கப்புள்ஸு. மொத்தம் 11 பேர், அதில் 5 கப்புள். நம்ம மட்டும்தான் 11ஆவது ஆள். மொத்தம் ஹைட்டு.
ஸோ வெல்கம் டு அருஷாட்டி ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட். ஜெனீவா ஆஃப் ஆஃப்ரிக்காவா. ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்டோட ஒரு எலைட்டான ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரின்னு நினைக்கிறேன். You do have a luggage? Yeah. மொத்த ஏர்போர்ட்டே இவ்வளோதான். இது அரைவலுக்கு இதே மாதிரி இன்னொரு பக்கம் டிபார்ச்சர் இருக்குது. ஸோ இப்படியே இது வழியாக போய் இங்கே அப்படியே ஃப்ளைட் ஏற வேண்டியதான், இறங்க வேண்டியதான். ஏறுறதுக்கு வந்து அங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து லோ பட்ஜெட் ஜெனீவாவில் இருக்கோம் இவங்க சொல்கிறது படி. ஃப்ளைட் லிங்க் இது முக்கியமான டொமஸ்டிக் ஏர்லைன் போலங்க. நிறையா கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க, ஃப்ரீக்வன்சி நிறையா இருக்குது. வந்துடுச்சு, அப்படியே போகலாம். செக்இன் முடிச்சுட்டு போகலாம். இது செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் பார்க்கணுங்க. குளிருது, 20 டிகிரி செல்சியஸ் தான், 20 டிகிரி செல்சியஸ்க்கு வந்திருக்கும். குளிரான ஊர் போல் தெரியாது, இங்கே வரதுக்கு முன்னாடி இது குளிரான ஊருன்னு தெரியாது. கேஷ் கிடையாது, நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் மாற்றிப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் தேடணும்.